3F show. What is this 3F show? Today I am going to reveal you 3 F's. What is the use of it? If you follow this 3F, you are going to live more than 100 years. See, இந்த உலகத்துல வந்து 100 வயசுக்கு மேல வாழக்கூடியவங்கள சென்டினேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எஸ், சென்டினேரியன்ஸ். இந்த உலகத்துல மொத்தம் 840 கோடி மக்கள்ல வெறும் 6,45,000 பேர், 6,45,000 பீப்புள்ஸ் தான் சென்டினேரியன்ஸா இருக்காங்க. அதுல அதிகமா எங்க இருக்காங்க அப்படின்னா ஜப்பான்ல 1,23,000 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இத்தாலி, அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ. ஓகேவா? இந்த சென்டினேரியன்ஸ் எப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அமைச்சுக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு, டாக்டர்ஸ் அவங்க கிட்ட கேட்டு இதை ரிசர்ச் பண்ணி இந்த 3F உங்களுக்கு சொல்ல போறாங்க. சரிங்களா? நான் சொல்ல, இது டாக்டர்ஸ் உடைய சஜஷன். யார்கிட்ட கேட்டு சொல்ல போறாங்க? சென்டினேரியன்ஸ் கிட்ட கேட்டு சொல்ல போறாங்க. ஓகேவா? 3F பார்க்கலாமா? என்னென்ன இந்த 3Fs பார்த்துலாமா? ஆர்வமா இருக்கீங்களா இல்லையா? ஓகே, the first F நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது ஃபுட். ஃபுட் இஸ் எசென்ஷியல் டு யுவர் லைஃப், டு அவர் லைஃப். நமக்கு தெரியும். பட் நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஃபுட்டை எப்படி சாப்பிடணும். 2 விஷயம் இருக்கு இந்த ஃபுட்ல. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா? வெரி ஓல்டு poet of Tamil, actually poetess ஔவையார் சொன்னாங்க, குழந்தைங்களா பசித்து புசிங்கடா. என்ன சொல்றாங்க ஔவையாரு? பசித்து புசிக்க சொல்றாங்க. பசித்து புசிக்கிறதுனா என்னது? eat when you are hungry. பசி இருக்கும்போது சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் விஷயம் மறந்துடாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? we should not take our food in hurry burry manner. அவசரமா எனக்காக வேன் வெயிட் பண்ணுது, அப்பா வெயிட் பண்றாரு அப்படின்னு அவசரமா வாயில போறீங்க பாத்தீங்களா? ஃபுட்டு உங்களுடைய இதயத்துக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா? சோ இந்த 2 விஷயத்தை நீங்க மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் F என்னன்னு புரியுதா? ஃபுட் எப்படி சாப்பிடணும்னு தெரியுதா? ஓகே, செகண்ட் F போலாமா? சோ செகண்ட் F அப்படிங்கிறது ஃபிட்னஸ். நமக்கெல்லாம் எத்தனை இதயம் இருக்கு? ஒண்ணா? பட் டாக்டர் சொல்றாங்க நமக்கெல்லாம் 3 இதயம் இருக்காம். we are having 3 heart. ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த இதயம் அங்க இருக்கு. ரெண்டாவது மற்றும் மூணாவது இதயம் என்ன தெரியுமா? lower calf muscle, the கெண்டக்கால் சதை. சரிங்களா? சோ இந்த கெண்டக்கால் சதை வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் செய்யக்கூடிய வேலையை அது பிடிச்சு எடுத்துக்குது. அதனால ஹார்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ இந்த லோயர் காஃப் மசிலுக்கு நாம நிறைய ஒர்க் அவுட் வச்சீங்க. பை பிளேயிங், பை டான்சிங், பை டூயிங் சம்திங் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. சோ இதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க 100 வயசு வரைக்கும் வாழலாம். ஓகேவா? செகண்ட் F புரியுதா? ஃபிட்னஸ் புரியுதா? ஓகே. தேர்ட் F ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸ் வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும். எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறது? அது 4 ஹார்மோன்ஸ் கையில இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு ஹார்மோனா பாத்துருவோமா? Hey boy, you come here. You come here, boy. Yes. I want 3 more members. 3 more. One more. One more boy. Hey, anyone volunteer? You can move. Carry this. The first hormone is dopamine. D for dopamine. இந்த டோபமைனுக்கு என்ன இன்னொரு பேர் தெரியுமா? ரிவார்ட் ஹார்மோன் பேர் இருக்கு. இதுக்கு என்ன பேரு? எப்பெல்லாம் நீங்க ஒரு செயலை செய்து முடிக்கிறீங்களோ, ஒரு டாஸ்க கம்ப்ளீட் பண்றீங்களோ, அப்பப்பெல்லாம் இந்த ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரந்ததுன்னா இதயம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இதயம் மகிழ்ச்சியா இருந்தா நீங்க 100 வயசு வரைக்கும் வாழலாம். ஓகேவா? சோ இப்ப டோபமைன் ஆக்டிவிட்டி ஒன்னு சொல்லுவா.
இப்போ நான் ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டோபமைன் உங்களுக்குள்ள இப்ப சுரக்க போகுது. அதனால உங்களுடைய இதயம் மகிழ்ச்சியா இருக்க போகுது. சரிங்களா? ஆக்டிவிட்டி ரெடி? ஏணி ஏணி, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஏணி ஏணி, இதுதான் நம்மளுடைய ஸ்கூல். ஓகேவா? இது ஏணி ஏணி, ஏறி ஏறி நீ வாணி வாணி. திரும்ப சொல்றேன். ஓகேவா? ஏணி ஏணி, இது ஏணி ஏணி, ஏறி ஏறி நீ வாணி வாணி. இப்ப நான் சொல்ற மாதிரி அதை நீங்க சொல்லணும். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், ரிதமிக்கா சொல்றேன். ஓகேவா? ஏணி ஏணி, இது ஏணி ஏணி, அது ஏறி ஏறி நீ வாணி வாணி. ஏணி ஏணி, இது ஏணி ஏணி, அது ஏறி ஏறி நீ வாணி வாணி. சொல்லுவீங்களா? ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். ஏணி ஏணி, இது ஏணி ஏணி, அது ஏறி ஏறி நீ வாணி வாணி. ஏணி ஏணி, இது ஏணி ஏணி, அது ஏறி ஏறி நீ வாணி வாணி. சூப்பரா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா சூப்பரா வந்துடும். ஓகே, இந்த டாஸ்க் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். டோபமைன் இப்போ உங்களுக்குள்ள சிறக்கும். ஓகேவா? ரெடியா? லாஸ்ட் ட்ரை. 1 2 3 ஸ்டார்ட். ஏணி ஏணி, இது ஏணி ஏணி, அதில் ஏறி ஏறி நீ வாணி வாணி. ஏணி ஏணி, இது ஏணி ஏணி, அதில் ஏறி ஏறி நீ வாணி வாணி. ஓகே, இப்போ இதை இங்கிலீஷ்ல சொல்லலாமா? இங்கிலீஷ்ல ஏணிக்கு என்ன இங்கிலீஷ்ல? லேடர். This is ladder. Climb it and cross the border. Climb it and cross the border. கொஞ்சம் வேகமா சொல்லுவோமா? நான் ஒரு தடவை சொல்றேன், பாத்துக்கிறீங்களா? Ladder, this is ladder. Climb it and cross the border. Ladder, this is ladder. Climb it and cross the border. யாராவது இன்னும் சொல்லுவீங்களா? மைக்ல சொல்றியா? Anybody? Come on. Just try பண்ணாலே டோபமைன் சுரக்கும். இப்போ டோபமைன் உங்க இதயத்துல சுரக்க போகுது. உங்களுடைய இதயம் சூப்பரா மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க எல்லாருமே 100 வயசு வரைக்கும் வாழ போறீங்க. யார் வர போறா? Ladder, this is ladder. Climb it and cross the border. Very good. Ladder, this is ladder. Climb it. Climb it and cross the border. Super, very good. So, நீங்க பாராட்டுறீங்க பாத்தீங்களா? இந்த பாராட்டும் போது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக உங்களை யாராவது ரொம்ப பாராட்டினாங்கன்னா இந்த டோபமைன் வந்து சுரக்கும். ஓகேவா? சோ நீங்க பாராட்டினாலும் சுரக்கும், அந்த பாராட்டை நீங்க வாங்கினாலும் இந்த டோபமைன் ஆனது சுரக்க போகுது. ஓகேவா? இந்த டோபமைன் நம்ம வாழ்க்கையில பத்திரமா வச்சுக்குவோமா? ஒவ்வொரு டாஸ்கையும் ஹரிபரி இல்லாம கம்ப்ளீட்டா நீட்டா பண்ணுவோமா? சிம்பிளா ஒரு பெஞ்சை தொடக்கிறேன்னு வச்சுக்க, இந்த டோபமைன் சுரக்குதான். ஆனா அதை செய்யும் போது நீ ரசிச்சு பண்ணணும். சரிங்களா? ஒரு ஹோம்ஒர்க் முடிக்கிறேன்னு வச்சுக்க, இந்த டோபமைன் சுரக்கும். ஒரு கேள்வி மகிழ்ச்சியா நீ படிக்கிறேன்னு வச்சுக்க, மனப்பாடம் பண்ணு வச்சுக்க, இந்த டோபமைன் சுரக்கும். சரிங்களா? டோபமைன் ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் ஒன் பாத்துருவோமா? செகண்ட் ஹார்மோன் Second hormone is O for oxytocin. என்னது? ஆக்சிடாக்சினுக்கு என்ன தெரியுமா பேரு? இன்னொரு பேரு டோபமைனுக்கு வந்து என்ன பேரு பார்த்தா ரிவார்டு ஹார்மோன். ஆக்சிடாக்சினுக்கு என்ன பேருனா லவ் ஹார்மோன். என்னது? அல்லது பாண்டி ஹார்மோன். நம்ம அப்பா அம்மாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ, நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ நாம நேசிச்சோம்னா அல்லது அவங்க நம்மள நேசிச்சாங்கன்னா இது என்ன ஆகும்? செக்ரீட் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்பிக்கை வச்சோம்னா, கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம அப்பா அம்மா மேல நம்பிக்கை வைக்கிறோம், நம்முடைய டீச்சர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறோம், நம்பிக்கை ட்ரஸ்ட் வச்சோம்னா எது சுரக்கும்? எஸ், ஆக்சிடாக்சின். இப்ப ஆக்சிடாக்சின் உங்க உடம்புல சுரக்கும் போது பாத்துருவாங்க. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்பி நீங்க என்ன செய்றீங்க? கை கொடுத்து, மை பிரதர் ஐ ட்ரஸ்ட் யூ, மை சிஸ்டர் ஐ ட்ரஸ்ட் யூ சொல்லாமா?
சொல்லாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட், சூப்பர். உங்க எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் ஆக்சிடாக்சின் இருக்கு. உங்க இதயம் மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? சூப்பர். ஆக்சிடாக்சின் இப்போ உங்களுக்குள்ள சுரந்தாச்சு. நெக்ஸ்ட் ஹார்மோன் பார்த்தோமா? நெக்ஸ்ட் ஹார்மோன், next hormone is yes. Yes for serotonin. Yes for serotonin. Serotonin அப்படின்றதுக்கு ஆக்டிவிட்டிலாம் இப்ப பண்ண முடியாது. ஏன்னா நீங்க 6 ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குனீங்கன்னு வச்சுங்க, இந்த செரோட்டோனின் உங்க உடம்புல சிறப்பா சுரக்கும். அதே மாதிரி பசிச்சு நீங்க சாப்பிட்டீங்க வச்சீங்க, இந்த செரோட்டோனின் சுரக்கும். ரெண்டே விஷயம் தான் இந்த செரோட்டோனின் உங்க உடம்புக்குள்ள செக்ரேட் ஆகணும்னா you have to do 2 things regularly. What are they? One is you have to sleep 7 to 8 hours. And the second thing is yes, eat when you are hungry. பசிக்கும் போது கண்டிப்பா சாப்பிடணும். சப்போஸ் சாப்பிடல, நீ சரியா தூங்கல வச்சுக்க, இந்த செரோட்டோனின் இம்பேலன்ஸ் ஆயிடும், உன்னுடைய மூட் ஸ்பாயில் ஆயிடும். அதனால இதுக்கு என்ன தெரியுமா பேரு? மூட் ஸ்டெபிலைசர். இதுக்கு என்ன பேரு? நம்மளுடைய மூட தீர்மானிக்கிறது இதுதான் செரோட்டோனின். லாஸ்ட் கெமிக்கல் பார்த்து முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? லாஸ்டா ஒண்ணே ஒன்று இருக்கு. What is this? end. Endorphin. என்ன இதுக்கு பேரு? என்டார்பின். என்டார்பின் தான் உங்க இதயத்துக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஏன்னா நீங்க சிரிக்கும் போது இந்த என்டார்பின் சுரக்குது. மனசு விட்டு சிரிக்கும் போது, சரிங்களா? சிரிச்சுடுவோமா மனசு விட்டு? சரியா? இப்ப நான் வந்து பாருங்க, ஒரு பேய் மாதிரி சிரிக்க போறேன். பேய் மாதிரி யாரும் சிரிக்க போறேன். கால் கண்டு